ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முதல்வர் விஜய் நேற்றிலிருந்து பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சுட்டு வர்றாரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உட்பட அவர் சந்திச்சுட்டு வந்தார். இன்னைக்கு அந்த நிலையில் ஐயுஎம்எல் இது போன்ற கட்சிகளை சந்திச்சுட்டு வர காங்கிரஸ் ஆஃபீஸுக்கும் போயிருந்தார். அது தொடர்ந்து எடப்பாடியை சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் முன்னாடியே செய்தி வந்துடுச்சு, அவர் சிவி சண்முகத்தை சந்திக்க போகிறார், எஸ்பி வேலுமணி சந்திக்க போகிறாருன்னு. அந்த செய்தி உறுதிப்படுத்துகிற மாதிரி அவர் சிவி சண்முகம் வீட்டுக்கு போய் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இன்னும் 28 எம்எல்ஏக்களை அவர் சந்திச்சிருக்கிறதா செய்தி வந்திருக்குது. படங்களும் வெளியாகிருக்குது. இவங்க 2 பேரும் அதாவது வேலுமணியும் சிவி சண்முகமும் எல்லா எம்எல்ஏக்களையும் எல்லா நிர்வாகிகளையும் அறிமுகப்படுத்துகிறாங்க முதல்வர்கிட்ட. முதல்வரும் அவங்ககிட்ட வாழ்த்து விடுறாரு, சால்வை போடுறாங்க. இந்த நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை இன்னைக்கு அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா எடப்பாடி தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர். அவரை போய் சந்திக்கலை. சீமான் வரைக்கும் ஐயுஎம்எல் வரைக்கும் சந்திச்சிட்டாங்க. ஆனால் ஒரு திமுக அடுத்தது ஒரு பெரிய கட்சினா அது அதிமுக. அவங்களோட பொதுச் செயலாளரை சந்திக்காமல் அதிலிருந்து அதிருப்தியில் வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த அணியோட நிர்வாகிகளை ஒரு சந்திச்சிருக்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நேற்று விஜய் சந்தித்த சந்திப்புகள்லாம் நாகரிக மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே விஜய் இந்த சந்திப்புக்காக தான் காத்திருந்தாரா இப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மற்றும் 28 எம்எல்ஏக்களை அவர் சந்திக்கும் போது ஒரு 4-5 பேருக்கு பொன்னாட போத்துறாரு. விஜயபாஸ்கருக்கு போத்துறாரு, வேலுமணி, சிவி சண்முகம் இன்னொருத்தருக்கு போத்துறாரு, மற்ற எம்எல்ஏக்கள்லாம் பூங்கத்து கொடுக்குறாங்க. இவர்களோடு சேர்ந்து அவர் பார்த்து தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? எடப்பாடி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். அப்படி இருக்கும்போது அவரை சந்திக்காமல் இவரை சந்திக்கிறது என்ன மாதிரியான ஒரு செய்தியை அந்த எம்எல்ஏக்களுக்கு அனுப்புது அப்படின்னு சொன்னால், நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம், நாளைக்கு நம்பிக்கை தீர்மானம் வரும்போது நீங்கள் வாக்கு போடுறதா இந்த அணி சொல்லியிருக்கு. அதனால் இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் இதில் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை இதன் மூலம் அவர் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க அரசியல் நிமித்தமான சந்திப்பு. இந்த எடப்பாடியில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலான இந்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை ஏன் விஜய்க்கு தேவைப்படுகிறது? ஏற்கனவே அந்த பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கில் அந்த வேட்பாளர் நாளைக்கு வாக்கு போட முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதனால் இப்போ 120ன்றது 119 இருக்குது. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸை தவிர்த்து விட்டு பார்த்தால் மற்ற எல்லாரும் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம், கூட்டணியில் சேரவில்லை, நாங்கள் திமுக கூட்டணி தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எப்போவுமே அது அந்த நம்பர் என்பது கரெக்டாக பெரும்பான்மைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண். அதனால் எப்போவுமே விஜயினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு கழுத்து மேலே கத்தி தொங்குற மாதிரியான ஒரு சூழல் தான் அது இருக்குது. இவங்க 30 பேர், 32 பேர் அல்லது 35 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய நம்பர்ன்றதுனால பிரச்சனை இல்லாமல் ஆட்சியை தொடர முடியும். அதனால் விஜய் இதை எடுத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு முன்னாடி இது மட்டுமே ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான காரணமாக இது மட்டும் இல்லை, இதற்கு பின்னாடி பல கணக்குகள் இருக்குது. வேற என்ன கணக்குகள் அப்படின்னு சொன்னால், ஜெயலலிதா இறந்த பிறகே ஏடிஎம்கேவை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுன்னு பிஜேபி முடிவு பண்ணி கரெக்டாக வெங்கையா நாயுடுவை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே வந்தவர் தான் அன்னையிலேருந்து அதிமுகவினுடைய ஒவ்வொரு மூவும் பிஜேபியினால தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவங்க தான் என்ன செய்யணும்னு ஆலோசனை சொல்கிறாங்க, யாரை நியமிக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஆரம்பத்தில் எடப்பாடியை வைத்து சசிகலாவை நீக்கிறாங்க, தினகரனை நீக்கிறாங்க. அதன் பிறகு வெளியே இருந்த ஓபிஎஸ்ஐ சமாதானம் பண்ணி அன்றைக்கு இருந்த கவர்னரே 2 பேரும் கைகளெல்லாம் சேர்த்து வைத்து அவர் ஒன்றிணைக்கிறாரு. ஓபிஎஸ்ஸை தர்ம யுத்தம் பண்ண வைத்தது குருமூர்த்தி. இது எல்லாமே பிஜேபியினுடைய கைங்கரியம்தான். இப்படி அவர்கள் அதிமுகவை கையில் எடுத்துக்கொள்ள காரணம், ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த கட்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தனது மவுசை இழந்துரும். இங்கே ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்று மக்களை கவரக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை. அதனால் அந்த ஓட் பேங்கை, அந்த இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு திராவிட கட்சிக்கு, திமுகவுக்கு மாற்றாக நாம் வந்துட முடியும் அப்படின்றதான் எய்ம் பண்ணாங்க. இதனூடாக அண்ணாமலையும் கொண்டு வராங்க.
அண்ணாமலையும் அதன்படி பேசுகிறாரு. மீன் டைம் 21 தேர்தலில் அவங்க வெற்றி பெற முடியலை, ஆனால் கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறுகிறார்கள். பிஜேபி 4 சீட்டு ஜெயிக்கிறாங்க. எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக மாறுறாரு. 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தது, அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது. இதை வைத்துக்கொண்டு எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், பிஜேபியோட பிளான் ஒரு புறம், எடப்பாடி அவருக்கு சசிகலா மூலம் கிடைத்த வாய்ப்பினால் அவர் அதிமுகவினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை தன் கண்ட்ரோலில் வைத்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுறாரு. அதில் ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருந்த சசிகலா தினகரனை வெளியேற்றுறாரு. பின்னாடி 21 தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ்ஸையும் வெளியேற்றுறாரு. இரட்டை தலைமை தேவையில்லை, ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு பல தனிநபர்கள் வெளியேறாங்க. ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க அல்லது சசிகலாவை ஆதரிக்கிறாங்க. இப்படி அதிமுக என்பது ஒரு பிளவுண்ட டிடிவி தினகரன் தனியாக போய் கட்சியை ஆரம்பிக்கிறாரு அமமுகன்னு. இப்படி இருக்குது. அதில் பிஜேபியோட திரும்ப 24 தொகுதியில் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. 24க்கு பிறகு 26 தேர்தலில் மீண்டும் வராங்க. பிஜேபியோட நோக்கம் என்னென்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குறைந்த அளவு சில தொகுதிகளை கைப்பற்றுவது, முடிந்தால் வெற்றி பெறுவது அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெற்றி பெறுவது பெறலையோ அது 2ஆம் பட்சம், கட்சி தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், கைவசம் இருக்கணும். 26 தேர்தலில் அதிமுக ஒன்றுபட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி விலகி போன சசிகலாவிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் உட்பட சொல்கிறாங்க. ஓபிஎஸ் எல்லாம் பல நாட்கள் காத்திருக்கிறாரு, தன்னை அழைப்பார், எடப்பாடி அழைப்பார், பேசலாம் அப்படின்னு காத்திருக்கிறாரு. அவரோட கூட இருந்தவங்களும் காத்திருக்கிறாங்க. இல்லை, மோடியையும் போய் அமித்ஷாவும் போய் அவர் சந்திச்சுட்டு வந்தாங்கல்ல, சேர்த்து வைங்கன்னு சொல்லி பலரும் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். ஒரு 10 நாளைக்குள்ள 10 நாளைக்குள்ள எடப்பாடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இப்படி பல முயற்சிகள் பிஜேபியினுடைய இதில் நடக்குது. 24 தேர்தலில் தோல்வியுற்ற பிறகே சிவி சண்முகம், வேலுமணி போன்ற 6 அமைச்சர்கள் எடப்பாடியை சந்தித்து பேசுகிறாங்க. நாம் பிஜேபியோட கூட்டணி வைக்காததுனால தான் தோல்வி காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியுது. ஆனால் எடப்பாடி என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நான் தான் பொதுச் செயலாளர், அதை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, கட்சியின் முகமாக முதலமைச்சர் வேட்பாளராக நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சசிகலாவே ஓபிஎஸ்ஸையோ சேர்த்து கொள்வதில் அவர் உடன்பாடு இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே பாரதிய ஜனதா அதை வலியுறுத்தவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே வலியுறுத்தினா கூட்டணியில் அவர் கட்சிக்குள்ளே குழப்பம் வருன்றதுனால அந்த அளவோடு விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க பேசும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மோடி வரும்போது கூட எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்லலை. இப்படி பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் இதில் விஜய் கணிசமான வாக்குகளை வாங்குவார், இத்தனை தொகுதிகள் ஜெயிப்பார் அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கலை. ஆனால் விஜயை தன்னுடைய கூட்டணிக்குள்ளே சேர்க்கணுன்ற நோக்கம் எடப்பாடிக்கு இருந்தது. ஆரம்பத்தில் அவங்களுக்கு 30-40 சீட்டு 300 கோடி ரூபாய் என்று பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் வெளியே வந்திருக்கு. துணை முதலமைச்சர் பதவி வந்தது. கரூர் சம்பவத்தின் போது திமுகவினுடைய அரசாங்கம் தான் காரணம், போலீஸ் நிர்வாகம் தான் காரணம்னு சொல்லி விஜயை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி, பிஜேபி எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. அதில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது தாவேக்கா கொடியாட்டுறாங்க, பிள்ளையார் சொல்லி கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி பேசினார். ஆனால் விஜய் இவர் எதிர்பார்த்த மாதிரி சேரலை. அவரே தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிற எடப்பாடியோட சேருவதற்கு அவருக்கு உடன்பாடு இல்லை. இதில் அவங்க போகுது. ஆரம்பத்தில் திமுகவை மட்டுமே விமர்சித்து கொண்டிருந்த விஜய் பின்னாடி அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்கிறாரு. ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதா, எம்ஜிஆர் வழியில் வந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு, அந்த தொண்டர்கள்லாம் நம்ம பக்கம் சேர்றாங்க, அதிமுக நிலைமை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடிமை கட்சின்றாரு. அடுத்தது திமுக, அதிமுக 2 பேருக்கும் பிஜேபியோட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்படி டேமேஜ் பண்ணுறாரு. அதை எதிர்த்து இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. கொஞ்சமாக பிரச்சாரம் பண்ணாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. இப்போ விஜய் ஆட்சி அமைத்த பிறகு என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், நீங்கள் அதிமுகவினுடைய கட்டமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக என்பது ஒரு கொள்கை, சித்தாந்தம் இது எல்லாம் இல்லாத ஒரு தனி நபர், பிரபலமான தலைவர்களை நம்பி அவர்களை அதனுடைய செல்வாக்கை வைத்து மக்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் அது இருந்தது. அது எம்ஜிஆருக்கும் பொருந்தும், ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும்.
அப்போ ரெண்டு பேருமே தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாத்தையும் ஒரு முழு அடிமைகள் போல வைத்திருந்தாங்க. அங்கே ஒரு கேள்விக்கிடமற்ற தலைவர் அல்லது தலைவி மீதான விசுவாசம், பக்தி, நம்பிக்கை இது மட்டும்தான் இருக்கணும். ஜெயலலிதா காலத்தில் அந்த நான் சொல்லிட்டு இருந்த அந்த போக்கு என்பது உச்சத்தை தொட்டது. எல்லாரும் ஜெயலலிதா காலில் விழுந்து கும்பிடுவாங்க. காலில் விழுந்து கும்பிடணுன்றது அதிமுகவினுடைய ஒரு மரபாக மாறி போய்விட்டது. அடுத்தது எந்த அமைச்சருக்கும் எந்த நிர்வாகிக்கும் முக்கியத்துவம் கிடையாது. அவங்க இன்னைக்கு நம்ம அமைச்சராக இருக்கிறோமான்னா காலையில் தினத்தந்தி பேப்பர் எடுத்து படித்து பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கட்சியை ஜெயலலிதா உருவாக்கி வைத்திருந்தார். அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாமே அந்த அடிமைத்தனத்தில் ஊறி போனவங்க. கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அடுத்தபடியாக எல்லாரும் முடிந்த அளவு சம்பாதிப்பது. ஜெயலலிதா ஆட்சிக்கும் எடப்பாடி ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜெயலலிதா ஆட்சியில் நீங்கள் சம்பாதிச்சு கப்பம் கட்டணும். கட்டலை அப்படின்னு சொன்னால் ஒரு 4 அமைச்சர்களை வீட்டுக்காவலாம் ஜெயலலிதா வைத்திருந்தார். இப்போ எடப்பாடி வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், எடப்பாடி தான் வருவதற்கு ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் கணிசமான நிதி கொடுத்தாரு. அவரே கூவத்தூரில் ஏலம் எடுத்து தான் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை சசிகலாவிடம் நிறுவிக்கொண்டார், வெற்றியும் பெற்றார். அப்படி அவர் பணமும் கொடுத்துருக்காரு. அடுத்தது அவர் அமைச்சரவையில் நீங்கள் சம்பாதிச்சா அது தலைமைக்கோ எனக்கோ கமிஷன் கொடுக்க தேவையில்லை, அவங்கவுங்க சம்பாதிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த ஏற்பாட்டின்படி அப்போ கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தது. வேலுமணியோ, தங்கமணியோ, விஜயபாஸ்கரோ, நத்தம் விஸ்வநாதனோ, திண்டுக்கல் சீனிவாசனோ எல்லாம் இந்த பேட்டர்னில் போயிட்டு இருந்தாங்க. ஒன்று, அவர்கள் பாரம்பரியமாக ஒரு அடிமை மனப்பான்மையில் வந்தவர்கள். இன்னைக்கு சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் புகுந்து விளையாடினாங்க. அடுத்து எடப்பாடியை ஏற்றுக்கணுன்றதை காலப்போக்கில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இதில் பிஜேபியோட அலையன்ஸு மாறுபட்டது மட்டும்தான் அவங்களுக்கு சிக்கல். இப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இப்படி இருக்கும்போது அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும், ரெட்டைலை சின்னம் இருக்கணும், கொஞ்சமாச்சும் மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்றால் தான் திமுகவுக்கு மாற்றாக நம்ம தமிழக அரசியல் பயணத்தில் நீடிக்க முடியும். ஆனால் அந்த இடத்தை எடப்பாடியால் நிரப்ப முடியவில்லை. அவர் 10 முறை தோல்வியடைந்தார். முக்கியமாக 19, 21, 24 இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள் எல்லாத்துலேயும் தோல்வி. இந்த 26 சேர்த்தா 11. ஆமாம், 26க்கு நான் பின்னாடி வரேன். இதில் தோல்வி அடைஞ்சிட்டார். தோல்வி அடைந்தாலும் தான் ஒற்றை தலைமை என்பதை அவர் உறுதியாக இருந்தார். 26 தேர்தலில் நம்ம ஒன்றுபட்டு நிற்கணும், சசிகலா ஓபிஎஸ்ஸை சேர்த்துங்கன்றதுக்கு முடியவே முடியாதுன்ட்டார். அதற்கு மேலே அமித்ஷாவும் வலியுறுத்தலை. தினகரனை மட்டும் கொஞ்சம் பேசி கொண்டு வந்துட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டார். துரோகி, நான் தூக்கில் தொங்குவேன்னு பஞ்சு டைலாக் பேசின தினகரன் அவர் ஒரு ஏற்பாடு பண்ணி சேர்ந்துட்டார். சசிகலா சரி இது மேலே ஒன்றும் சேர முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்சி, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கட்சியை விலைக்கு வாங்கி தென் மாவட்டங்களில் அவங்க வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க. சில இடங்களில் நல்ல வெயிட்டான கேண்டிடேட் போட்டாங்க, வாக்குகளை பிரித்தாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் திமுகவில் சேர்த்துட்டாங்க. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இப்படி இருந்த உடனே இவங்க நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் என்ன, 2ஆம் கட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர் தனக்கு பிடிக்காதவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார், உறுதியாக இருப்பார் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. சரி, தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாரு, எல்லா தொகுதிகளுக்கும் போகிறாரு. ஓரளவு பாமக இவங்கெல்லாம் கூட்டணியில் சேர்த்துட்டார். பிஜேபி, பாமக, தாவேகா முயற்சி பண்ணாங்க, அது முடியலை. சரி, இவங்களை வைத்துக்கொண்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டெபாசிட் போச்சு. 47 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் 3ஆம் இடம். 21 தேர்தலையாவது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், இப்போ எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை. அப்போ இந்த 11வது தோல்விக்கு வந்த பிறகு என்ன ஆகும்? ஏற்கனவே இது அடிமைகள் கூட்டம், அந்த அடிமைகளுக்கு ஒப்பீட்டு அளவில் கொஞ்சம் சுதந்திரம் வந்திருக்குது. சரி, இந்த ஏற்பாட்டின்படி இந்த கட்சியை கொண்டு போய் நம்ம ஒரு அதிகாரத்தில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தோல்வி அடைந்து விட்டார். சரி, இதுக்கு மேலே தோல்வி அடைஞ்ச பிறகு இவரை நம்ம எதுக்கு வச்சிருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த யோசனை நேச்சுரலாகவே வரும். இது ஒரு பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்தது தான். அதே போல் இந்த எடப்பாடியோட சேர முடியாமல் வெளியே இருக்கக்கூடிய சசிகலாவோ அல்லது
பெங்களூர் புகழேந்தியோ, இப்படி அதிமுகவில் உறுதியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா எடப்பாடியை கேள்வி கேட்குறாங்க. உங்களால் தானே கட்சி இப்படி வந்து ஒரு புவராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது, வாக்குகள் குறைஞ்சிருக்கு, எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, சீட்டு குறைஞ்சிருக்கு, கூட்டணி கட்சிகளில் பாமக தான் 4 ஜெயிச்சிருக்கு, பாரதிய ஜனதாலாம் 27 சீட்டு வாங்கி ஒரு சீட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்படி மிக கடுமையான தோல்வி. சரி, இந்த தோல்விக்கு பிறகு முன்னாடியே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், இந்த தேர்தலில் எடப்பாடி தோல்வி அடைந்து விட்டால் அதன் பிறகு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒன்று பாரதிய ஜனதாவில் சேருவாங்க, இல்லைன்னா தாவேகா, அப்புறம் திமுக, இந்த 3 கட்சிகளில் சேர்ந்துருவாங்க, அது கரைந்து போய்விடும் அப்படின்னு பேசணும். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கேள்விக்குரிய இடத்துல அதிமுக இருக்குது. இப்போ 47 எம்எல்ஏக்கள் தெரிவு செய்யப்பட்டாங்க. இதில் எடப்பாடியோட ஒரு 17 எம்எல்ஏக்கள், 30 எம்எல்ஏக்கள் தனியாக இருக்கிறாங்க. அது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் அந்த 30 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்போ விஜய் இன்னைக்கு பார்க்க போன போது கிட்டத்தட்ட 28 எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. இப்போ விஜயினுடைய இந்த அங்கீகாரம் என்பது அந்த எண்ணிக்கையை கண்டிப்பாக அதிகப்படுத்தும், எடப்பாடியினுடைய அணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை குறைக்கும். அப்போ இவங்களுடைய மனப்பான்மை என்ன அப்படின்னு சொன்னால், இனி நமக்கு அதிகாரம் இல்லை, இனி நமக்கு பெரிய எதிர்காலம் இல்லை. இந்த ஆட்சி தாவேகா விஜய் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு நூலிழை பெரும்பான்மையில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அவர் ஆதரிக்கின்றன. இந்த நிலைமையில் நாம் ஒரு 30-35 நம்பர் அப்படின்னு பெரிய நம்பரோட ஆதரவு கொடுத்து கூட்டணியிலையும் சேர்ந்து ஒரு 4-5 அமைச்சர்களையும் பெற்றுக்கொண்டால் நாம் அதிகாரத்தில் மீண்டும் பங்கேற்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம கட்சியை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இது 10 ஆண்டுகள் நீங்கள் அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் இருந்த ஒரு வாழ்க்கையாக கழிந்து போயிடும். அதுக்கு பிறகு அதிமுக இருக்கா இல்லையானே நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு இயல்பாகவே இத்தனை வருஷத்தில் அப்படி ஒரு சிந்தனை தோணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு, பிரிஞ்சு போகலாம், இவர் ஃபெயிலியர் அப்படின்றதுனால வேற ஒரு பிளப்பு நம்மளை தக்க வச்சதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைன்னு சொல்லி. ஆனால் இவர் சிவி சண்முகம் சொன்னது வந்து அவர் சொன்ன காரணம் பிரிஞ்சு போனதுக்கு வந்து அதிமுகவை இணைச்சி திமுக ஆதரவு தரும், அதிமுக ஆட்சி அமைக்கலாம், நான் முதல்வராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி முன் வச்சாரு அந்த யோசனையை. அது ரொம்ப கேடான யோசனை. அதிமுக எப்படி கூட்டணி வைக்க முடியும், அப்புறம் அதிமுகன்றதே ஒன்று இல்லாமல் போயிடும். நாங்கள் இத்தனை தடவை சொல்லியும் அவர் அந்த யோசனையில் தான் உறுதியாக இருந்தார், அதனால தான் நாங்கள் வெளில போகிறோன்ற காரணத்தை அவர் சொல்கிறாரு. அதான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அந்த காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது எடப்பாடியை திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் ஆதரித்து அப்படி ஒரு ஆட்சி அமைக்கிறது, அதில் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறது அப்படின்னு சொன்னால் சரி. அந்த திட்டம் ஒருவேளை நடந்திருந்தாலும் சண்முகத்துக்கும் தங்கமணிக்கும் அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? எடப்பாடி அமைச்சரவையில் அவங்க மீண்டும் அமைச்சராக தான் ஆக போகிறாங்க. அது வந்து அப்படி நடக்கலை. அப்படி ஒன்று நடக்கலைன்றதுனால இன்றைக்கு அவர் நடந்திருந்தா அதுக்கு ஒத்துழைச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக ஒத்துழைச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ எடப்பாடி அமைச்சரவையில் யார் அமைச்சராக இருந்திருப்பாங்க? கண்டிப்பாக இவங்களாம் இருந்திருப்பாங்க, இவங்க தானே இருந்திருப்பாங்க. அப்புறம் அதில் சந்தோஷமாக போய் வேண்டியதானே. அது நடக்கலைன்றதுனால இப்போ இது நடக்கலைன்றதுனால அது கொள்கை பிரச்சனையாக மாற்றுறாங்க. புரியுதுங்களா? நாங்கள் யோக்கியம் என்ன சொல்கிறாங்க, அதிமுகவினுடைய கொள்கையே திமுகவை எதிர்ப்பு தான், கொள்கையே திமுக எதிர்ப்பு தான், ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒன்று கிடையாது. அந்த எதிர்ப்பையே இன்னைக்கு அதை வீசி விட்டு அந்த கட்சியினுடைய ஆதரவோட நம்ம ஆட்சி அமைத்தால் அதிமுகவினுடைய அடையாளம் அழிந்து விடும், அதற்கு பிறகு இந்த கட்சியினுடைய தனித்துவம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இதை எதிர்த்தோம். ஆனால் தான் முதலமைச்சர் ஆகணுன்ற அதிகார போட்டியில் இருந்த எடப்பாடி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் எடப்பாடி அணி என்ன சொல்லுது, தாவேகா மட்டும் நம்ம அடையாளத்தை வந்து வச்சிருக்க போகிற கட்சியா, அதுக்கு எப்படி ஆட்சி கொடுக்க முடியும், அவங்க நம்மளை ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து இன்றைக்கு வந்து கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இல்லை அப்படின்னு எல்லாரையும் சொல்லியிருக்காங்க, மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காரு விஜய். அப்படி இருக்கும்போது தாவேகாவை நம்ம போய் எப்படி ஆதரிக்க முடியும், அப்படி தாவேகாவை ஆதரித்தாலும் நமது அடையாளம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் தாவேகாவை ஆதரிப்பதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கணுன்றதான உங்களுடைய நோக்கமாக இருக்குது. நீங்கள் அமைச்சராகிட்டீங்கன்னா அப்புறம் அது மட்டும் அதிமுக வளர்ச்சிக்கு உதவி செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது நீங்கள் செந்தில் பாலாஜியோட தனியாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை எடப்பாடி அணி வந்து முன்வைக்கிறது.
எடப்பாடி அணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடியினுடைய அந்த சர்வாதிகாரம், கட்சிக்குள்ளே இருந்த அவருடைய தலைமைத்துவம் இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குது. அதனால தான் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அங்கே போயிட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு, அதாவது அரசு அமையறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இவங்க கூட்டு போய் எம்எல்ஏவெல்லாம் வந்து பாண்டிச்சேரி வச்சிடலாங்க. எடப்பாடி நேராக கார் எடுத்துகிட்டு போய் அவங்களெலாம் பார்க்க போகிறாரு, மறுபடியும் கையோடு கூப்பிட்டு வராரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பழைய நம்ம கூவத்தூர் காட்சிகளை நினைவுபடுத்துது. இந்திய அரசியலில் இந்த ரெசார்ட் அரசியல்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு சொன்னால் குதிரை பேரம் நடக்கும்னு சொல்லி சம்பந்தப்பட்ட கட்சிகள் தங்களது எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக வெளிமாநிலங்களுக்கெல்லாம் கூட்டு போகிறது. இப்போ காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்கள் தெலுங்கானாவில் இருந்தாங்க. ஏன்னா அந்த எம்எல்ஏக்கள்லேயே 3 பேர் வெளியேறுவதாக ஒரு செய்தி உலா வந்துகிட்டு இருந்துச்சு. அவங்கள கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும்னு சொல்லி தெலுங்கானாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது மாதிரி தான் அதிமுக எம்எல்ஏக்களும் அப்படி கூட்டணி, அதாவது அவங்க ஆதரவுன்றதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அதாவது வேலுமணி தரப்பே சொல்லிட்டாங்க, அவரு தான் வந்து சட்டப்பேரவையோட குழு தலைவர் அப்படின்றதையும் அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து தாவேகாவோட ஒரு கூட்டணி அரசு அமைப்போம், அமைச்சரவையில் பங்கேற்போம் அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லலையே. நீங்கள் எப்படி அந்த முடிவு வரீங்க? இவங்க ஆதரிப்பதின் நோக்கம் என்ன? எதுக்காக ஆதரிக்கிறாங்க? ஒரு தியாக மனப்பான்மையில், இல்லை தமிழக மக்கள் இப்படி வாக்கு கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் மதிக்கிறோம், அதனால் ஆதரிக்கிறோம் அப்படின்னா, அப்போ உங்கள் கட்சி நீங்கள் தாவேகாவையும் திமுகவும் எது தானே தேர்தலில் போட்டிட்டீங்க. அப்படி போட்டிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். உங்களை எதிரின்னு உங்களெல்லாம் போட்டியிலே இல்லைன்னு சொன்ன கட்சி தாவேகா. எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொன்ன கட்சி உங்களை ஒரு ஆளாகவே எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு நீங்கள் வலிந்து போய் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பிஜேபி வந்துடக்கூடாது, மதசார்பற்ற கட்சி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்வதற்கு காரணம் இருக்கு. குடியரசு ஆட்சி வரக்கூடாது, அதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன காரணம் இருக்கு? அவர் ஆதரிக்கிறது மக்கள் வாக்கு போட்டாங்க. அப்போ மக்கள் போன வாட்டி திமுகவுக்கு போட்டாங்கன்னா அப்போ திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாமே. அப்போ அந்த பாயிண்ட் இங்கே செல்லுபடியாகல. அப்போ ஒரே நோக்கம், இந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு அமைச்சராகிறது, அதிகாரத்தில் பங்கெடுப்பது மட்டும்தான் இந்த அணியினுடைய நோக்கம். விஜய்க்கு ஏன் அதை செய்யணும்? தாவேக்கே அதே செய்யணும். இப்போ ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பெரும்பான்மை இருக்குது, தேவையான பெரும்பான்மை இருக்குது, ஆதரவு இருக்குது வெளில இருந்து. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்போ அதிமுகவை கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறது, கட்சிக்குள்ளே அதை ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது? அதெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? ஏன் முதல்ல நான் சொன்னேனே, இதனுடைய நம்பர்ஸ் அதிகம். அவங்களுடைய நம்பர் கரெக்டாக 119 120ன்னு இருக்குது. அப்போ பெரும்பான்மையோட ஒரு 2 சீட்டு தான் அதிகமாக இருக்குது. முதல்ல சொன்னேன் இல்லையா, அது கழுத்தில் தொங்குற கத்தி மாதிரி. நாளைக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் குறிப்பாக காங்கிரஸ் அல்லாத திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஃப்ரீ ஹேண்டாக அவங்க கவர்மெண்ட் நடத்த முடியாது. இப்போ ஒரு 6 மாதம் பிரச்சனை இருக்காது, அதுக்கு பிறகு கருத்து வேறுபாடு வருது, பல இது வருது அப்படின்னு சொன்னால் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒன்று, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் பக்கம் சேர்ந்து அப்படி அவங்க போயிடணும். இல்லை அவங்க உறுதியாக இருக்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனை வரும், நம்பர் குறைவு. இப்போ அது தாவேகாவுக்கு ஒரு பிரச்சனை. 5 ஆண்டுகள் ஆட்சி நம்ம தொடரணும்னு சொன்னால் ஒரு 125 130 அப்படி நம்பர்ஸ் இருந்தால் நல்லது. இப்போ அதிமுக தாண்டி ஆட்சிக்கு டிஸ்டர்ப் செய்யக்கூடிய இது இருக்கக்கூடாது. இப்போ அதிமுகலேருந்து நமக்கு 32 35 எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். அதை 32ஐயும் நீங்கள் 112ஐயும் சேர்த்து கூட்டி பாருங்கள், 42 47 வந்துடுது இல்லையா? அப்போ ஒரு பெரிய நம்பர் உங்களுக்கு வந்துடுது. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு தேவையில்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆட்சி நிலையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொள்கை கோட்பாடு இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. என்டிஏ கூட்டணியில் இருந்தால் அதிமுக போட்டியிட்டது, அப்போ அது மதசார்பற்ற அந்த கொள்கைக்கு எதிரானது. அப்போ அதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. அப்படி மட்டும் பார்த்துட முடியாது. என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கணும்னு சொல்லி அதிகமாக பேசுனது எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணியும் இவர், ஆமாம், எஸ்பி வேலுமணி கிட்டத்தட்ட ஒரு RSS பிஜேபி காரர்னே சொல்லலாம். இவங்களாம் தான் அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறது. ஆமாம், பண்ணுறாங்க. ரொம்ப அமித்ஷாவினுடைய ஆசி பெற்றவர் எஸ்பி வேலுமணின்னு சொல்லலாம். வில்சன் இருக்காருல்ல, வழக்கறிஞர் வில்சன், நாடாளுமன்ற உறுப்பினர், அவரு கூட என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, பாஜகவோட ஆதரவு பெற்ற ஒரு அதிமுக குழு அவங்க இன்னைக்கு விஜயோட சேர்ந்து இது பண்ண பாக்குறாங்கன்றதுதான். பாஜகவோட ஆசி பெற்ற ஒரு குழு தான். அதான் எந்த விதத்துல நீங்க பார்த்தாலும் இது விஜயினுடைய சந்தர்ப்பவாதமாக தான் பார்க்க முடியும். பச்சையான ஒரு சுயநல அரசியல் தான் இதுல இருக்கே தவிர கொள்கையோ வெங்காயமோ ஒன்றும் இல்லை. இப்போ இதை விடுங்க,
அந்த அமமுக காமராஜ் எம்எல்ஏ இருக்காரு, அவர் இன்னைக்கு தூக்கிட்டாங்க. ஏதோ ஆதவர்ஜுனா பேசி தூக்கிட்டார். சட்டசபையில் பேசும்போது அன்னைக்கு நடந்தது வேற, இன்றைக்கு நான் வந்து முதலமைச்சரை பாராட்டுகிறேன், நாளை நடக்க இருக்கின்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் உங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பேன்னு வெளிப்படையாவே பேசுறாரு. நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உடனே தினகரன் அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றுகிறார். அப்போ ஒரு அமமுக உறுப்பினரை வந்து ஏற்கனவே அவரை வந்து கையெழுத்து போட்டுன்னு ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் ரெடி பண்ணதா செய்தி வந்தது. தினகரன் நள்ளிரவில் குதிரை பேரன்லாம் பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு அவரை தூக்கிட்டாங்க. இப்போ அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு நம்பருக்கு நமக்கு கிடைச்சா கூட விட்டுறக்கூடாது அப்படின்ற முறையில் பார்த்துருக்காங்க. அதுக்காக கொள்கை இல்லை. இப்போ என்ன கொள்கையின் அடிப்படையில் இவங்களை வந்து சேர்க்குறாங்க. அப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஐயுஎம்எல் விசிகா இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பெயரளவில் சொல்லிட்டு இருக்கிற அந்த கொள்கைகள்லாம் அவங்க உண்மையாக கடைபிடிக்கிறவங்க. நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு பேசலைன்னா அவங்க பிஜேபி எதிர்ப்பு அதில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சிகள். இது அப்படி இல்லை, இது அதிமுகவே அப்படி இல்லை. அதுலேயும் எஸ்பி வேலுமணி அணி சுத்தமாக பிஜேபிகிட்ட சரண்டரான ஒரு பிரிவு. அமித்ஷாவோட ஆள் தான் எஸ்பி வேலுமணி. அப்போ விஜய் வந்து தன்னுடைய 107 எம்எல்ஏக்களுக்கு பிறகு நமக்கு ஒரு பெரும்பான்மை வேணும் அப்படின்றதுக்காக இதில் வெளிப்படையாக சமரசம் செய்து சந்தர்ப்பவாதமாக நடந்துக்கிறார். அதுலேயும் அதிமுக அவங்கள பொறுத்த வரைக்கும் இனி நமக்கு அரசியல் எதிர்காலம் என்பது ஒன்றும் இல்லை, இருக்கிற சான்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து எடப்பாடி அணி வந்து எதிர்த்து ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்குது. இப்போ எடப்பாடி அணிக்கு வந்து கொறடான்னு ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இவங்க வேலுமணி தரப்பில் கொறடான்னு சொல்லி விஜயபாஸ்கரை நியமிச்சிருக்கிறாங்க, சி விஜயபாஸ்கர். இப்போ சபாநாயகர் இதை எப்படி 2 டீமும் எப்படி எடுத்துக்க போகிறாரு, முடிவு அவர் கையில் இருக்குது. ஒரு நியாயப்படி ஓரளவு சட்டப்படி பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் தான் அந்த சட்டசபை கட்சிக்குழு தலைவர், கொறடா துணைத் தலைவர் இவங்களெல்லாம் நியமிப்பார். அப்படி பார்த்தா எடப்பாடி நியமிச்சிருக்கிற அணி தான் எடுத்துக்கணும். ரெண்டாவது, அந்த கொறடா போட்ட உத்தரவுக்கு மாறாக ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்ட பிறகு தான் அந்த பதவி நீக்கம் என்பது வந்து செய்ய முடியும். இது ஒன்று. ஆனால் இன்னைக்கு நடந்த சபாநாயகர் வாழ்த்து தெரிவிக்கிறத அந்த நிகழ்வுலே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக சார்பாக பேசிகிட்டு இருக்காரு, வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காரு சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்கும். அவர் பேசிகிட்டு இருக்க டைமில் வந்து எஸ்பி வேலுமணி வந்து கை தூக்கிட்டே இருக்காரு. அவர் பேசி முடிச்சோடனே சபாநாயகர் வந்து ஒரு ஜேசிடி பிரபாகர் என்ன கை தூக்கிட்டே இருக்கேன், இதெல்லாம் பேசணுமா, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு தனி அணியாக அங்கீகரிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட எடப்பாடி அணி வேலுமணி அணின்னு இன்னைக்கே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அங்கீகரிச்சிட்டாரு அப்படின்றது தான் இதை காட்டு. வாக்கெடுப்புலையும் அப்படிதான் இருக்கும், தனி அணியாக தான் பண்ணுவாங்க. ஆமாம். அப்போ அதனால் இவர் வந்து தனி அணியாக சபாநாயகர் கருதுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு விஜயம் சந்தித்துட்டதுனால அப்படி இருக்குது. அதனால் இவங்க நாளை கோர்ட்டில் தான் போய் இவங்க கிளைம் பண்ண முடியுமே தவிர அது ரொம்ப காலம் ஆகும், அது உடனடியாக மாற்றத்தை கொண்டு வந்துடாது. அந்த வகையில் இன்னைக்கு வந்து அதிமுகவின் ஒரு அணி வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சரி ஒரு கால் இந்த 32 அல்லது 35 எம்எல்ஏக்கள் வராங்க, கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 5 or 3 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. யார் கொடுப்பாங்க? வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், இவங்களுக்கு தான் கொடுக்கணும். இவங்க எல்லார் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, வழக்குகள் இருக்குது. சரி, இவங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டா நம்மளுடைய க்ளீன் இமேஜ் அடி வாங்குமே அப்படின்றத பற்றி விஜய் கவலை இல்லையா அப்படின்னா பெரிய கவலை இல்லை. ஏன் கவலை இல்லைன்னா, நான் வந்து என் கூட சேர்ந்துட்டாங்கன்னா பிஜேபி வாஷிங் மிஷின் மாதிரி, அது செங்கோட்டையனாக இருக்கட்டும், கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர், இன்றைக்கி அதிமுகலேருந்து சீட்டு கிடைக்காம பல பேர் அங்கே போய் சேர்ந்து எம்எல்ஏக்களாக ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் அங்கே சேர்ந்த பிறகு அவங்கள வந்து தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களாக அறியப்படுகிறார்கள், விஜயினுடைய ரசிகர்களாக அறியப்படுறாங்க. அதனால் அவங்க பழைய கால வாழ்க்கையினுடைய தவறுகள்லாம் அழிக்கப்பட்டு புதிய மனிதர்களாக விஜய் ரசிகர்கள்ட்ட கொண்டு போகப்படுறாங்க. இப்போ ரெண்டாவது, ஜெயலலிதாவே அவர் விஜய் ஏற்றுக்கிறார். ஜெயலலிதாவும் ஒரு ஊழல் குற்றவாளின்றதெல்லாம் அவர் கருத்து கிடையாது.
ஜெயலலிதா ஊழல் செஞ்சாங்க, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. செங்கோட்டையன் பதவி இருக்கும்போது ஜெயலலிதா படத்தை சட்ட பாக்கெட்டில் வைத்து கொண்டு தான் அவரும் பதவி ஏற்றார். அப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வெக்கமானம் பார்க்காம இவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. இவங்களும் போகிறாங்க. சரி 5 வருஷம் இப்படியே முடிச்சுக்கலாம். அது என்ன ஆகும்? சரி ஒரு கால் வந்து இந்த சட்ட சிக்கலில் இந்த அதிமுக எடப்பாடி நியமித்த கொறடா தான் செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்தால் அதுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பிளான் பி இருக்குது. என்ன பிளான் பின்னா இந்த 32 பேரை ரிசைன் பண்ண சொல்கிறது. ரிசைன் பண்ண சொல்லிட்டு நீங்கள் விசில் சின்னத்தில் சேர்ந்துட்டு கட்சியில் சேர்ந்துட்டு போட்டி போடுங்க. போட்டு எம்எல்ஏ வந்துட்டீங்கன்னா அவங்க அந்த டெக்ஸ்டனுக்கு போல சிவி சகன்மான சொல்றாங்க, நாங்கெல்லாம் அதிமுக தான், அதிமுகவோட பொதுச் செயலாளர் இன்னும் வந்து இபிஎஸ் தான் அப்படின்னு அதிமுக கலைக்கணும், இல்லை அதிமுகவோட நலனுக்காக தான் இல்லை. கொறடாவினுடைய உத்தரவை நீங்கள் மீறுகிறீர்களா ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று தான் சட்டம் பார்க்கக்கூடிய பிரச்சனை. ஆமாம், அதில் நீங்கள் மீறிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பதவி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ டெக்னிக்கலாக அப்படி ஒரு நிலைமை உருவானா பிளான் பி வந்து நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுங்க, உங்களுக்கே சீட்டு தரோம், ஆனால் விசில் சின்னத்தில் போட்டியிடணும். சரி, அப்படி விசில் சின்னத்தில் போட்டிட்டா அத்தோட அதிமுகவுக்கு நீங்கள் மங்களம் பாட வேண்டியதுதான். நீங்கள் ஜெயிக்கிறதா கூட வச்சுக்குவோம், ஜெயிச்சா இவங்களும் மீண்டும் அமைச்சராவாங்க. அதனால் அதை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று சட்ட பிரச்சனை வராமல் இவர்களை வைத்து கொண்டு ஆளுவது. இந்த அமைச்சர் பதவியை கூட உடனே கொடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் மாதங்கள் கழித்து கூட கொடுக்கலாம். கொஞ்சம் இந்த பேச்செல்லாம் குறைந்த பிறகு, நிதானம் வந்த பிறகு அப்புறம் கொடுத்துக்கலாம். இல்லை சட்ட சிக்கல் வருதுன்னா ரிசைன் பண்ண சொல்லலாம். ரெண்டுமே விஜய்க்கு ஆதாயம். ஒரு முழு தேர்தல் வருவதற்கு பதிலாக ஒரு 32 சீட்டுக்கு இடைத்தேர்தல் மட்டும் வருதுன்னாலும் ஆளுங்கட்சி அப்புறம் விஜய்க்கு இப்போ உயர்ந்திருக்கின்ற அந்த இமேஜை வைத்துக்கொண்டு சுலபமாக வெற்றி பெற்றலாம். அதனால ஒரு வின்வின் சிச்சுவேஷன் தான் அந்த பிளான் பியை பொறுத்த வரைக்கும். இதுதான் அவங்களுடைய இது. அப்போ நம்ம விஜய்கிட்ட மாற்றத்தை எதிர்பார்த்தவர்கள், இவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பாருன்னு சொன்னவங்க, அவங்கெல்லாம் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, சமரசம் இல்லாத ஆட்சி, நான் தான் பவர் சென்டரு, யாரையும் தப்பு பண்ண விடாமல் பார்த்துக்குவேன். இப்போ இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறதுலேயே சாதனை படைத்தவர்கள் தான் இந்த அணி. எடப்பாடி அணியும் அதுதான், இந்த அணியும் அதுதான். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி பார்த்து ஒரு அங்கீகரித்து மற்ற எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஆசையை தூண்டுவிச்சு இப்போ அந்த நம்பர்லாம் இங்கே வந்துடும்ல. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு அது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போதான் ஒன்று ஞாபகம் வருது, விஜயோட அந்த ஆஸ்தான ஜோதிடர் இருக்காரு, அந்த ராத்தன் பண்டிட் வெற்றிவேல், அவரை வந்து அரசியல் பிரிவு அதிகாரியாக நியமிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு போஸ்ட் இருக்கு, நான் படிச்சு பார்த்தேன். அப்படி ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு ஜோசியர் எதுக்கு போட்டாங்க? இப்போ ஸ்டாலின் காலத்தில் வந்து ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன் இந்த மாதிரி பொருளாதார வல்லுநர்கள் ஆலோசகர்களாக போட்டாங்க. அவங்க சில ஆலோசனைகள்லாம் கொடுத்தாங்க. இவர் ஜோசியர் வந்து என்ன ஆலோசனை கொடுக்க முடியும்? 9 வேணாம் 9:15 போகலாம், 10 வேணாம் 10:45 போகலாம். சரியில்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த பெயரும் விஜயோட பேர் பிறந்த நாளுக்கெல்லாம் நியூமராலஜி படி ஒத்து போகுது, இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. விஜய் வந்து 140 150 இடங்களை கைப்பற்றுவார்னு ஜோசியம் சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் ஜெயலலிதா சசிகலாவுக்கெல்லாம் ஜோசியம் சொன்னவரான், தப்பா சொல்லி அவங்க துரத்தி வர அமைச்சிருக்கிறாங்க. ஆமாம், அப்படி சொன்னவரான் அவர். இப்போ இந்த பதவியோட வேலை என்னன்னா, வெளியில் இருக்கிற கட்சி அரசியல் நடவடிக்கைகளை நிர்வாகத்தோட ஒருங்கிணைப்பது, யாரை பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுன்றது, அப்புறம் ஊடகங்கள் பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வருகிறது இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறது. இப்படி ஒரு முக்கியமான பணி. ஒரு முக்கியமான பணிக்கு தன்னுடைய ஜோசியரை இவர் போட்டிருக்காரு அப்படின்றதுலேருந்தே விஜய் வந்து பெரியாரை வந்து எதுக்காக கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அது போக வந்து அவர் இப்போ கையில் ஒரு சிகப்பு ரிப்பன் கட்டியிருக்காரு. எதுக்கு சிகப்பு ரிப்பன் கட்டுவாங்க? கண் திருஷ்டி விழுந்துரும் அப்படின்றதுக்காக தான் கட்டுவாங்க. இப்படி வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஜெயலலிதா ஆட்சி போல். ஜெயலலிதா என்ன மாதிரியான குணாம்சங்களை கொண்டிருந்தாங்களோ, ஜெயலலிதாட்ட இல்லாத விஜய்கிட்ட இருக்கிறது ஒன்றுன்னா அவர் நேற்று எல்லா தலைவர்களையும் பார்த்துட்டு வந்தது. அது நீங்கள் ஜெயலலிதாட்ட எதிர்பார்க்க முடியாது. ஒரு கால ஆரம்ப கால ஜெயலலிதா வேணால் அப்படி இருந்திருக்கலாம், அப்போ கூட அவங்க பார்த்த மாதிரி செய்தி எதுவும் இல்லை. மற்றபடி இது அந்த டைப்பிலான ஆட்சியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரிகிறது. இதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன? அதிமுகவினுடைய அடையாளம் பறிக்கப்படுகிறது. அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக வந்து தாவேகால சங்கமம் ஆகிட்டு, தாவேகா திமுகன்னு இருதுருவ அரசியல். இப்போ 3 மும்முனை போட்டி நடந்துகிட்டு இருந்த இடத்துல
நாளைக்கு ஒரு இருமுனை அது அவ்வளவு போட்டி சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். ஏற்கனவே எடப்பாடி 10 தோல்வி, இப்போ 11வது தோல்வி. அப்புறம் இன்னைக்கு இப்போ ஒரு கலகம் நடக்கிறது. தாவேகாவுக்கு நாளைக்கு ஆதரவளிக்க போகிறாங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேகம், அதாவது ஒன்றை வந்து கட்டி உருவாக்குறது தான் வருடக்கணக்கில் ஆகும். அதை வீழ்ச்சி அடைவதற்கு வந்து சர்ன்னு முடிஞ்சிடும். ஓகே, இல்லையா? அதே மாதிரி இப்போ அதிமுகவினுடைய வீழ்ச்சி என்பது வேகமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சிவி சண்முகம் வேலுமணி வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணார், திமுக ஆதரவை கேட்டுக்கொண்டாருன்னு இவங்க கொள்கையை பேசுகிறாங்க. அவங்க வந்து நீ தாவேகா மட்டும் எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. கூட்டி கழிச்சு வந்து பார்த்தா 2 சந்தர்ப்பவாதங்களும் ஒன்று சேருது. அதிமுகவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதமும் விஜய்கிட்ட இருக்கிற சந்தர்ப்பவாதமும் ஒன்று சேருகிறது. அது நாளைக்கு வாக்கெடுப்பு நம்பிக்கை தீர்மானத்தில் அது வெளிப்படும். அதற்கு பிறகு அமைச்சர்கள் கூட்டணி என்பதெல்லாம் அதுக்கு பிறகு நடக்கும். அதன் பிறகு நீ முடிவு பண்ணிக்கலாம், தாவேகான்றது அதிமுக மாதிரியான ஒரு ஆட்சி தான் அப்படின்றத நீ முடிவு பண்ணிக்கலாம். அதான் இப்போ ஏற்கனவே கேட்ட மாதிரி எஸ்பி வேலுமணி கழக குழுவில் இருக்கிற பல பேர் வந்து அமித்ஷாக்கு மோடிக்கு நெருக்கமானவர்கள், அவங்க ரொம்ப பிரியமானவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த பக்கம் இப்போ தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறுறதுக்கு பிஜேபிக்கும் எதனா தொடர்பு இருக்குதா இந்த மொத்த சினாரியோவில்? பிஜேபி பல விஷயங்களில் தொடர்பு இருக்குங்க. செங்கோட்டையன் கூட ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார், இங்கே பேசினார். அப்போ அவர் தாவேக்கால போய் சேர போகிறேன்றத அமித்ஷா பிஜேபிகிட்ட சொல்லிட்டு தான் அது செஞ்சுருப்பார். அவங்க அனுமதி பெற்று தான் செஞ்சுருப்பார். அதே போல் இன்னைக்கு வேலுமணி டீம், வேலுமணி அதிமுகவில் இருக்கிற அதிமுகவிலே மிகவும் நெருக்கமாக ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியோட அடையாளப்படக்கூடியவர். நம்ம சத்குரு நிகழ்ச்சியிலெல்லாம் அங்கே வரக்கூடிய மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்களெல்லாம் அங்கே பார்த்து வருஷம் அங்கே போகக்கூடியவர். அப்படி ஒரு நேரடி தொடர்பில் அவர் இருக்கிறார். இந்த மீண்டும் அதிமுகவை கூட்டணியை பிஜேபி கூட்டணியில் கொண்டு வந்தது, என்டிஏ கூட்டணியில் கொண்டு வந்ததுக்கு அவருடைய பங்கு என்பது அதிகம். அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை விட்டுட்டு இனி வேலுமணியை ஒரு தலைவராக அங்கீகரித்து அதை வந்து செய்யலாம். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக தாவேகாவை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். அது ஒன்றிய அரசின் திட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு நிதி பகிர்வாக இருக்கட்டும். அப்போ இவங்கெல்லாம் பிஜேபிக்கு நெருக்கன்ற முறையில் அங்கே போய் நம்ம கேட்டு கொண்டு வந்துடலாம். சரி, அப்படின்னா இப்போ மும்மொழி கொள்கை மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எடப்பாடி காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நடக்கும். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு வியாக்கியானம் சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க. இல்லை ஒரு கால் வந்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் கூட எங்களுடைய முயற்சினால நாங்கள் வந்து நிதியை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சித்திரத்தையும் கொண்டு வருவாங்க. அப்போ தாவேகாவை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வேலுமணி சிவி சண்முகம் டீம் மூலமாக பாரதிய ஜனதா செய்ய முடியும். இப்போதைக்கு தாவேகாவை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல பிஜேபி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே செங்கோட்டையன் இருக்கார், சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கிறாரு, கீர்த்தனா போன்றவர்கள்லாம் நேரடியாக மோடி ஆதரவு பெற்றவர்கள் தான், வெங்கட்ராமன், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு சொன்னால் நேரடியான பிஜேபியினுடைய ஆட்களாக வேலுமணியை விட்டால் வேறு யார் வேணும்? அப்படி இருக்கும்போது தாவேகாவினுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் ஸ்லீப்பர் செல் இல்லை, வெளிப்படையாகவே பிஜேபியினுடைய ஆட்கள் இருப்பார்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் அது நல்லதுக்குன்னு கூட அவர் நினைக்கலாம். ஒன்றிய அரசுக்கு தேவையான நம்மளுடைய காரியங்களை சாதித்து கொள்வதற்கு வேலுமணியெல்லாம் கூட்டிகிட்டு போனால் நமக்கு காரியம் நடக்கும், அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது, அப்படி பார்ப்பதற்கும் விஜய் பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்படி ஒரு நட்பு மலரும் பட்சத்தில் அது எதிர்காலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வேறு பரிமாணங்களை நோக்கி போகுமா அப்படின்றது கூட வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தாவேகா ஆட்சி அமைப்பதுக்கு ஆதரவு கொடுத்ததை நீங்கள் விமர்சித்து பேசியிருந்தீங்க. அப்படி ஒரு நெருக்கடி உங்களுக்கு இல்லை, இருக்கிறது அவருக்கு தான், அது அனாவசியமான முடிவுன்ற மாரி. இப்போது அதிமுகவோட ஒரு பிரிவை வந்து விஜய் இணைச்சிக்கிறாரு, அது ஆதரவாக கொடுக்குறதாவோ இல்லை கூட்டணி ஆட்சியாவோ இணைச்சிக்கிறாருன்னா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இப்போ ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு ஆதவ் தீட்சணியா தோழர் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, அதிமுக கூட தாவேக்கா கூட்டணி வைக்கக்கூடாது, அப்படி வைக்காமல் இருக்கிறது தான் நெருக்கடியான டைமில் உங்களை ஆதரித்த கட்சிகளுக்கு அரசியல் நேர்மையோடு நீங்கள் நடந்துக்கிறதா அர்த்தம், அது பண்ணக்கூடாதுன்றது ஒருத்தர் வெளிப்படுத்திருக்காரு அந்த கட்சியிலேருந்து. இது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வேலுமணி, தங்கமணி
அந்த 30க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்கன்னா இவர்களுடைய முக்கியத்துவமே போயிடும். அதுக்கு பிறகு இவங்க ஆதரிச்சா என்ன, ஆதரிக்காட்டா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா? அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்தால் என்ன, எடுக்கலைன்னா என்ன அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்றதுனால உடனடியாக வாபஸ் வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது, இவங்க அதை வைத்துக்கொண்டும் இந்த முடிவு அப்படி வரப்போகிறதில்ல. அந்த நம்பர் அதிமுகவினுடைய எண்கள் வந்து அதிகம், எம்எல்ஏக்கள் அதிகம். இப்போ நான் சொல்ல வர்றது, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதிமுகவினுடைய பிரிவாக இருந்தாலும் சரி, இவர்கள் தாவேகாவை ஆதரிப்பது, விஜய்க்கு நெருக்கமாவது என்பது எல்லா கட்சிகளுக்கும் அவருடைய சொந்த அடையாளம் என்பது அழிந்து போகும். இப்போ அதிமுகவுக்கு கொள்கை இல்லை, சித்தாந்தம் இல்லை, ஒரு கேடர் பேஸ்டு ஒரு பார்ட்டி கிடையாது. ஒரு தலைவர், ஒரு முகம் தேவை இல்லை அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு, அப்படி அவங்களுக்கு தேவை தானே. இல்லை, அதான் சொல்ல வரேன். ஒரு தலைவர், ஜெயலலிதா தலைவர், மற்றவங்களாம் அவங்களை கொண்டாடக்கூடிய தொண்டர்கள், இப்படி இதுதான் அதிமுகவினுடைய கட்டமைப்பு. இப்போ அந்த இடத்துல இப்போ எடப்பாடியும் விஜயும் ஒப்பிட்டு பார்த்தா விஜய் எங்கேயோ இருக்காரு, எடப்பாடி ரொம்ப கீழே இருக்கிறாரு. அதனால சுலபமாக அவர்கள் விஜய், இப்போ செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதின்றாரு, ஆனால் இன்னைக்கு விஜய் கூட எவ்வளோ பவ்யமாக பேசுகிறாரு இல்லையா? அப்போ இதே மாதிரி ஒரு நிலைமை இந்த அணிக்கும் ஏற்படலாம். இல்லை, இவங்களுக்கு எப்படி, அவங்க கொள்கை இல்லாதவங்க நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. இல்லை, நான் இவரை சொல்கிறேன், அதிமுகவினுடைய கழக அணியை சொல்கிறேன். அவங்களுக்கு அது ஏற்பட்டுரும். இவங்களை பொறுத்த வரைக்கும், விசிகா இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி, கொள்கை சித்தாந்தம்லாம் இருக்குது. ஒன்ஸு நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு போயிட்டீங்க, சரி, இந்த ஆதரவு இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் அதிகப்படுகிறது, அந்த ஆதரவு கூட்டணியாக மாறுகிறது. உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கக்கூடிய இதை நோக்கி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இருந்தாலுமேவா, அதான் அந்த அதிமுகவோட கழக அணி கூட்டணியில் இருந்தாலும் இப்படி போனாங்கன்னா வாய்ப்பு இருக்கிறது. அப்படி போகும் பட்சத்தில் இவர்கள் தங்களுடைய தொண்டர்களை இழந்து விடுவார்கள், தனித்துவம் அடையாளத்தை இழந்து விட்டு தங்களுடைய தொண்டர்களை ரசிகர்களாக விஜய்க்கு கைமாற்றி கொடுக்கறதா நடக்கும். ஏன்னா இப்போவே இப்போ உதாரணத்துக்கு வந்து பட்டியலின மக்கள் பெருவாரியாக வட தமிழகத்திலையும் சென்னையிலையும் விஜய் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு பலரும் சொல்கிறாங்க. இது வந்து விசிகாவினுடைய ஒரு ஓட் பேங்க் தான். அந்த ஓட் பேங்கில் வந்து இன்னைக்கு ஒரு பங்கை விஜய் எடுத்து விட்டார். இப்போ நாளை பின்ன இந்த கூட்டணி இப்படி போகுதுன்னு வச்சுங்க, அது இவர்களுடைய தனித்துவம் வந்து போயிடும். மாறாக இவர்கள் ஆரம்பத்திலேயே விஜயை, அவர் வந்து பாஜகவை எதிர்க்க மாட்டேன்றாரு, வந்தே மாதரத்திலிருந்து இன்னைக்கு சிவி சண்முகத்தை பார்த்தது வரைக்கும் எப்படி அவர் நடந்து கொள்கிறார், சந்தர்ப்பாதமாக நடந்து கொள்கிறார், இதை கண்டிப்பது, ஒரு விலகியே இருப்பது, அம்பலப்படுத்துவது, இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய அடையாளத்துவத்தையும் தனித்துவத்தையும் அவர்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். அதிமுகவினுடைய கூட்டணியை அவர்கள் ஏற்றுக்கொண்டதே அவர்கள் கேள்விக்குள்ளாக்கணும். எப்படி என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அந்த 35 எம்எல்ஏக்களை எதற்காக நீங்கள் ஏற்றீங்க, எதற்காக போய் பார்த்தீங்க, நாளைக்கு நம்பிக்கை தீர்மானத்துக்கு அவங்க வாக்குகளை எதற்காக கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். அதிலிருந்து, அந்த அபாயத்திலிருந்து வெளியே வர முடியும். மாறாக அது அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தான், அது வந்து பிஜேபி எம்எல்ஏ யாரும் அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை தான். மற்றபடி அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.